கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய நாளை காண செய்த கர்த்தரை நாம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிப்போம். இந்த காலை வேளையில் கூட இரு வசனங்களை உங்கள் சிந்தனைக்கினராக திருப்ப நான் விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் மற்றும் 1 பேதுரு 5:7. பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவனமே 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமேன். இந்த 2 வசனமும் ஒன்றுக்கொன்று ரிலேட்டிவ் இருக்கிறது நமக்கு நன்றாக புரிகிறது. பிலிப்பியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க, எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது நீங்களும் கவலைப்படாதுங்க, உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்கிறார். இந்த காலை வேளையில் கூட பரிசுத்த ஆவியானவர் நமது சிந்தனைகளையும் எண்ணங்களையும் நினைவுகளையும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவர். பல நேரங்களில் நம் மனம் தளர்ந்து போய் இருக்கிறதான அனுபவங்கள் உண்டு. ஆமேன். ஆத்துமாவிலே கலங்கி போய் சரீரத்தில் பார்ப்போம்னா எல்லாம் நன்றாகத்தான் இருக்கும், இருக்கிற பிரகாரமாகவே தான் இருப்போம். மற்றவங்க பார்வைக்கு நம்மை பார்க்கும்போது எல்லாம் நன்றாக இருக்கிறது மாதிரி இருந்தால் கூட சில நபர்களுடைய மனது மிகவும் வேதனைப்பட்டு தளர்ந்து கலங்கி போய் இருக்கிற அனுபவங்கள் உண்டு. இந்த காலை வேளையில் ஒருவேளை அந்த அனுபவத்தில் நீங்கள் இருந்திருக்கலாம். முழுதும் சில காரியங்களை நினைத்து சோர்ந்து போய் கண்ணீர் விட்டு அழுது, ஆண்டவரே இந்த காரியம் வாழ்க்கையில் மிகவும் வேதனையாக இருக்கிறதே என்று சொல்லி ஒருவேளை ரொம்ப தளர்ந்து போய் அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிற நபராக கூட இருக்கலாம். இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேளுங்க, ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். ஆமேன். ஒரு மனிதனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறவர்களாக அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நாம் அப்படியே விசுவாசித்து அதன்படி செய்யும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்வார் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் கர்த்தருக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டுமாம். ஜெபம் என்பது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். பல டெஃபனிஷன்ஸ் நம்ம கொடுத்தாலும் இந்த காலை வேளையில் நமது உள்ளத்தின் உணர்வுகளை நாம் தேவனிடத்தில் பகிர்ந்து கொள்வது அல்லது தேவனிடத்தில் தெரியப்படுத்துவது வெளிப்படுத்துவது ஜெபமாக கருதப்படுகிறது. இன்னொன்று வேண்டுதல் என்று சொல்லும்போது வேண்டிக் கொள்ளுகிறது. ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்காக நாம் கர்த்தரிடத்தில் என்ன செய்வோம்? கேட்போம். இது எனக்கு தேவை ஆண்டவரே, வேண்டுதல் செய்வோம். ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தை வைப்போம், கேட்போம். அப்படி தானே? அப்போ 2 விதமான காரியங்கள். இந்த 2ம் ஒன்று சேரும்போது தேவ சமூகத்தில் அது ஒரு ஜெபமாக ஒரு தூபமாக ஏறெடுக்கப்படுகிறது. கர்த்தர் இதை விரும்புகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம நினைக்கிறது என்னென்னா, கர்த்தர் நம்மோடு கூட இல்லை, அவர் நம்ம அறியலை. இந்த பாடுகள் பிரயாசங்கள் வேதனைகள் அனுபவிக்கிற நேரத்தில் அவர் காணாதவர் போல இருக்கிறார் என்று நாம் நினைக்கிற பல அனுபவங்கள் உண்டு. ஏன்னா வாழ்க்கையில் சில அனுபவங்கள் கடந்து வரும்போது சில நேரங்களில் மனுஷங்க தானே இப்படிப்பட்டதான நினைவுகள் நம்முடைய சிந்தனை மண்டலங்களை ஆளுகை செய்யும். நம்ம இதிலிருந்து காப்பாற்ற யார் உண்டு, இதிலிருந்து நான் விடுபடுவேனா என்று பல நேரங்களில் நினைக்கிறது உண்டு. ஆனால் நம்ம ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஆமீன். அவர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார், நம்ம அருகில் இருக்கிறார், நம்ம பக்கத்தில். ஹல்லேலூயா. நம்ம பக்கத்தில் அவர் விலகாமல் இருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார், நல்ல தாயாக அவர் இருக்கிறார் என்கிறதான ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் ஒரு தேவ பிள்ளைக்கு வேண்டும். முதல்ல இது நமக்கு வேண்டும். ஆமீன். இருதயத்தின் ஆழத்தில் ஹல்லேலூயா நம்முடைய சிந்தனைகளில் பல பாரங்கள் நம்மை அழுத்து மனம் தளர்ந்து போகும்போது
நமக்கு இந்த ஒரு எண்ணம் வேண்டும், ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் வேண்டும். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் அருகில் இருக்கிறார். ஆமென். அவர் என்னை விட்டு விலகலை, என்னை கைவிடலை. ஹல்லேலூயா. நான் படுகிற இந்த கஷ்டம், இந்த வேதனை, இந்த நெருக்கம், என் இருதயத்திற்குள் இருக்கிறதான இந்த அங்கலாய்ப்பு, இதெல்லாம் என் தேவனுக்கு தெரியும் என்பதை நாம் நம்பினோம் என்றால், ஹல்லேலூயா, அந்த கவலையிலே, அந்த துக்கத்திலே, அந்த பிரயாசத்திலே, அந்த மனம் தளர்ந்து போயிருக்கிற அந்த விஷயத்திலே நாம் சோர்ந்து போக மாட்டோம் என்பது தான் உண்மை. ஹல்லேலூயா. மலையாள டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கருதுன்னவனாகையால் நீங்கள் என்ன செய்யணுமா, சகல சிந்தைகளையும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக கருதுகிற தேவன், கருதி வைக்கிற தேவன். அருமையான மலையாள வேர்டு கருதுன்னவனாகையால். நம்முடைய எல்லா சிந்தைகளையும், நம்முடைய சிந்தனைகள் இன்றைக்கு எங்கெங்கேயோ போய்கொண்டிருக்கிற, எதையோ சிந்தித்து தேவையில்லாமல் சில நேரங்களில் சில காரியங்களை சிந்தித்து கர்த்தருடைய அன்பையை, கிருபையை விட்டு நம்ம வழிவிலக செய்கிறது. நன்றாக ஒரு தேவ பிள்ளை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் தேவையில்லாத சில காரியங்கள், சில எண்ணங்கள் நம்மை அலட்டும் போது, ஆமென், நம்முடைய சிந்தைகளை எல்லாம் தேவ சமூகத்தில் அதெல்லாம் தூரம் ஒதுக்கி வைத்து விட்டு நம்ம என்ன செய்யணுமா, ஒன்றை நினைத்து கொள்ளணும். அவர் நமக்காக கருதுகிற ஒரு தெய்வம். கருதி வைக்கிறது என்று சொல்லும்போது இந்த விஷயம், இந்த ஆசீர்வாதம், இந்த நன்மை, இது நமக்கு மாத்திரம்தான். இது உங்களுக்கு உரியது. உங்களுக்கும் எனக்கும் உரியதை இன்னொருத்தருக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஆமென். நமக்காக அவர் அதை பத்திரப்படுத்தி வைத்து, கருதி வைத்து, அதை ஏற்ற நேரத்தில் நமக்கு தருகிற தெய்வம். ஆமென். மலையாளத்தில் அந்த டிரான்ஸ்லேஷன் மிக அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழில் 1 பேதுருவில் பார்த்தீங்கன்னா, விசாரிக்கிறவரானபடியால் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விசாரிக்கிற ஒரு தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா காரியங்களையும் நம்மை விசாரிக்கிற தெய்வம் அவர். அதனால் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். மலையாளத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அருமையாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நமக்காக கருதுகிற ஒரு தெய்வம். அதனால் நம்முடைய சிந்தாகுலங்கள், நம்முடைய சிந்தைகள் எல்லாவற்றையும் நாம் அவர் மேலே என்ன செய்யணுமா, வைக்க வேண்டுமா. ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நன்றாக இருக்கும். அவர் உங்களை கவனித்து கொள்வார் என்ற பதம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். கேஸ்டிங் ஆல் யுவர் கேர் அப்பான் ஹிம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கவனித்து கொள்ளுகிற தெய்வம். அதனால் நம்ம பாரங்களை, கவலைகளை எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டுமா, அவர் மேலே வைத்து விட வேண்டுமா. 3 விதமான அர்த்தங்களில் 3 டிரான்ஸ்லேஷனில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக கருதுகிற தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கவனிக்கிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையில் ஏதோ நினைத்து கடந்த காரியங்கள், இல்லைன்னா நிகழ்காலங்களில் நடந்து கொண்டிருக்கிற சில வேதனையான அனுபவங்களை நினைத்து மனம் சோர்ந்து தளர்ந்து போய் இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக கருதி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அது எந்த நேரம் தர வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஆமென். நம்ம இன்றைக்கு ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிறோமா, இல்லை வேறு யாருக்காவது தெரியப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? முதலாவது நம்ம காரியங்களுக்காக நம்மை போல பொறுப்படுத்தி ஜெபிக்கிற யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. எந்த பாஸ்டர்ஸும் இருக்க மாட்டாங்க. ஆமென். நம்ம காரியங்களுக்காக நம்மை மாதிரி வேதனைப்பட்டு தெய்வ சமூகத்தில் ஒரு மனதோடு ஜெபிக்கிற எந்த மனிதனும் இருக்க முடியாது என்று தான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புவீங்க, நாங்கள் ஜெபிப்போம், இல்லை என்று சொல்ல வரவில்லை. ஆனால் உங்கள் காரியத்திற்காக நீங்கள் எடுக்கிற அந்த எஃபோர்ட்டு வேறு யாருமே எடுக்க முடியாது என்பது தான் உண்மை. ஆமென். ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தெரியப்படுத்துங்க, உனக்கு என்ன தேவை என்பதை நீ எனக்கு தெரியப்படுத்து. அது ஜெபத்தினால் தெரியப்படுத்து, அது ஸ்தோத்திரத்தினால் தெரியப்படுத்து, நான் அதை புரிந்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் சில ஊழியங்களுக்காக சில ப்ரேயரை ரிக்வெஸ்ட் அனுப்புவாங்க. தவறு என்று சொல்ல விரும்பலை. அனுப்புகிறது தவறல்ல. அனுப்பினாலும் எல்லாவற்றை விடவும் அதிகமாக நம்ம காரியங்களுக்காக நாம் தேவனிடத்தில் நம்ம விஷயங்களை தெரியப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சிலருக்கு என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்கிறதான கவலை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:25 கீழே நீங்கள் வாசித்தீங்கன்னா, சிலருக்கு சாப்பாட்டுக்கு மேலே ஒரு கவலை, எதை சாப்பிடுவோம். சிலருக்கு உடுக்கிறதுக்கு மேலே ஒரு கவலை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சிலருக்கு சரீரத்துக்கு மேலே கவலை. ஹல்லேலூயா. சிலர் இப்போவே ரொம்ப சிலரை பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக இருப்பாங்க. சுகர் வந்து விடுமோ, அந்த வியாதி வந்து விடுமோ என்று அட்வான்ஸாக என்ன செய்வாங்க, சுகர் போடாமல் டீ குடிப்பாங்க.
இதெல்லாம் அட்வான்ஸு. ஆமென். இதெல்லாம் ஒரு பயப்படுகிற மனதை தளர்த்தி போடுகிற சில அனுபவங்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் தூக்கி வீச வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இதற்காக எல்லாம் கவலைப்படாதிருங்கள். ஆமென். உங்களுக்கு என்ன தேவை என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆமென். பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்ம தான் நினைக்கிறோம் கர்த்தர் ஒன்றும் அறியவில்லை, நம்ம படுகிற இந்த கஷ்டம், நெருக்கம், இந்த கடன் பிரச்சனையில் நான் இப்படி மூழ்கி போய் இருக்கிறேனே, ஆமென் என்று நம்ம ஒருவேளை சிந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்ம தேவனிடத்தில் சொல்ல வேண்டிய பிரகாரம் சில காரியங்களை நாம் தெரியப்படுத்தாத காரணத்தினால சில ஆசீர்வாதம், நன்மைகள் தடைபடுகிறது. சில நேரங்களில் சில கவனக்குறைவினால், ஆமென் ஹல்லேலூயா, சில நேரங்களில் நாம் நம்முடைய சுய விருப்பத்தின்படி சில காரியங்களை செய்யும்போது சில காரியங்களை மாட்டிக்கொண்டு தவித்து மனம் பதறி போயிருக்கிற அனுபவங்கள் உண்டு. ஆமென் ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு தெரியப்படுத்து. ஆமென் ஹல்லேலூயா. எனக்கு தெரியப்படுத்து. உலகத்தில் எத்தனையோ மனிதர்களிடத்தில் தெரியப்படுத்தி அவர்கள் உங்களை என்ன செய்திருப்பாங்க? அவமானப்படுத்தி இருப்பாங்க, நிந்தித்திருப்பாங்க, தூஷித்திருப்பாங்க. இதுதான் மிச்சம். ஆனால் ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் நம்ம அதை அர்ப்பணிக்கும் போது, தெரியப்படுத்தும் போது, கர்த்தரிடத்தில் அதை சொல்லும்போது கர்த்தர் நமக்கு என்ன அனுப்புவாராம்? தேவ சமாதானத்தை கர்த்தர் தருகிற தேவன். இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற வியாகுலங்களை அறிகிற தேவன் அதை நமக்கு அந்த காரியங்களுக்கு மேலே ஒரு தேவ சமாதானத்தை, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எந்த மனுஷனும் அறிய முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமாதானத்தை கர்த்தர் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5:18 நீங்கள் பார்த்தீங்கன்னா 17-18 பார்த்தீங்கன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம். இப்போ கர்த்தருடைய சித்தம் ஒன்று இருக்கிறது. அது என்னன்னா, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதானாலும், வாழ்வானாலும் தாழ்வானாலும், ஆமென் ஹல்லேலூயா, கஷ்டமானாலும், ஹல்லேலூயா, நெருக்கடியானாலும், நன்மையானாலும், சந்தோஷமானாலும், துக்கமானாலும், எதுவானாலும், எந்த சூழ்நிலையிலும் ஒரு தேவ பிள்ளையை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் இந்த இடத்திலே வார்த்தையை அனுப்புகிறார். ஆமென். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம். தேவ சித்தம் என்னன்னா, நம்ம இருக்கிற நிலைமையில் இருந்து கொண்டு மனம் தளர்ந்து போய் வாடி போய் இருக்கிறதற்காக அல்ல, இருக்கிற நிலைமையில் இருந்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் தெய்வ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நம்ம அந்த கடினமான சூழ்நிலையில் தெய்வ சமூகத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்கள் அது மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிற தேவனல்ல, உடனடியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தேவ சமாதானத்தை அனுப்புவார். மனிதரிடத்தில் பேசினா அந்த சமாதானம் எடுபட்டு போகுமே தவிர சமாதானம் கிடைக்காது. ஆமென். ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, நமக்கு இருக்கிறதான நிர்பந்தமான சூழ்நிலையில் யாராவது ஒரு இடத்துல போய் நாம் பேசி நம்முடைய இருதயத்தின் பாரங்களை இறக்கி வைக்கலாம் என்று ஒருவேளை நினச்சிருந்தீங்கன்னா, இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமேன். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்கிற தேவன். ஆமேன் ஹல்லேலூயா. ஆகவே தெய்வ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஒரு விசுவாசி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான ஒரு தெய்வ பிள்ளைகள் படுகிற கலக்கங்கள், வேதனைகள், மனம் தளர்ந்து போய் இருக்கிற அனுபவங்கள், மனம் பதறி போயிருக்கிற அனுபவங்கள் எல்லாம் என் கர்த்தருக்கு தெரியும். ஆமேன் ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, எனக்கு தெரியப்படுத்துங்க. ஆமேன். இதுவரை ஒருவேளை மனிதர்களிடத்தில் தெரியப்படுத்தி நம்முடைய வேதனைகள் எல்லாம் கொட்டி அழுதிருப்பீங்க. இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போமா? இல்லை, நான் தேவனுக்கு தெரியப்படுத்த போகிறேன். தேவனுடைய சித்தம் எதுவென்றால் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அதை தான் பக்தனாகிய யோபு என்ன செய்தார் தெரியுமா? தேவ சமூகத்திலே அவ்வளவு கஷ்டமான, அவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையில் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமேன் ஹல்லேலூயா. இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுத்தார். இன்றைக்கு இழந்து போய் மனம் பதறி போய் இருக்கிறீங்கன்னா, அந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு தேவனை நோக்கி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்க பார்க்கலாமே. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் பல மடங்கு ஆசீர்வாதமாக திருப்பி தர என் தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமேன். எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது 6:18 எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அப்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த சமயத்திலும். ஆமென். எந்த சமயம். ஹல்லேலூயா. இப்போது இருக்கிறதான இந்த
சிச்சுவேஷன், ஆமீன், இந்த ப்ரெசண்ட் சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே இருந்து கொண்டு என்ன செய்ய வேண்டுமா, வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் ஆவியிலே ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை வாய் திறந்து ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஆவியிலே நிறைந்து தேவ சமூகத்திலே களி கூர்ந்து கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துங்க. ஆவியிலே அந்நிய பாஷையிலே நீங்கள் பேசும்போது கர்த்தர் அந்த ரகசியத்தை அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை, மனம் தளர்ந்து போயிருக்கிற தெய்வ பிள்ளையை இந்த காலை வேளையில் தெரிவிக்க வேண்டிய இடத்துல, அறிவிக்க வேண்டிய இடத்துல, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாமல் வேறு இடங்களை தேடி நாடி நாம் போகும்போது இன்னும் மிகுந்த மனவேதனைகள், மன உளைச்சல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக வந்து தொற்றி கொள்கிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் நம்ம வேண்டுதல்னாலும் விண்ணப்பங்கள்னாலும் கர்த்தருக்கு நம்ம தெரியப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 3 டிரான்ஸ்லேஷன்லையும் பார்க்கும்போது மிக அருமையான வார்த்தைகள் அந்த இடத்திலே உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆமென். ஒன்று, அவர் விசாரிக்கிற தேவன், ஆகையால் அவரிடத்தில் அவங்க கவலைகளை எல்லாம் பாரங்களை இறக்கி வைங்க. இன்னொன்று, அவர் நமக்காக கருதுகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நமக்காக கருதி வைத்திருக்கிறது அவர் இன்னொருவருக்கு கொடுக்கிற தெய்வம் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் அது உங்களை வந்து சேரும். நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டிய விதத்தில் நாம் தேவ சமூகத்திலே நாம் எல்லாவற்றையும் சொல்லும்போது, கர்த்தருக்கு நாம் தெரியப்படுத்தும் போது ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் நம்மை அவர் கவனிக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் யாருமே கவனிக்க எனக்கு யாருமே இல்லை என்று தனிமையில் இருந்தால் கூட அவர் உங்களை கவனிக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் சொல்லுங்கள். கர்த்தர் இந்த காலை வேளையில் மனம் பதறி தளர்ந்து சொந்து போயிருக்கிற தேவ பிள்ளையை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை கவனிக்கிற தேவன். ஆமென், நான் உனக்காக கருதுகிற தேவன், நான் உன்னை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன். ஆகவே எல்லாவற்றையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிப்பேன், நான் கட்டுவேன், திரும்ப அதை கட்டுவேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்முடைய காரியங்களை எல்லாம் அவரிடத்தில் நம்ம தெரியப்படுத்துவோம். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள், உங்கள் குடும்பங்களில் ஹல்லேலூயா, நீங்கள் நினைத்திருக்கிற அந்த வேதனையான காரியங்களில் ஹல்லேலூயா, சமாதானம் அற்று போயிருக்கிறதான அந்த விஷயத்தில் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும் என்று இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே பிடித்து கொள்ளுங்க, அப்படியே நம்புங்க. ஆமென். மனிதனிடத்தில் சொன்னது போதும், அங்கேயும் இங்கேயும் ஓடினது போதும். நம்ம எப்போ அவரிடத்தில் தெரியப்படுத்துவோம் என்ற ஆவலோடு அவர் பார்த்து கொண்டு இருக்கும்போது நம்ம அந்நியரிடத்தில், அடுத்தவங்களிடத்தில் சொல்லுவதை விட்டுவிட்டு தேவ சமூகத்தில் முழங்கார் படியிட்டு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நாம் எல்லாவற்றையும் தெரியப்படுத்தும் போது ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நமக்காக வைத்திருக்கிறதை வேறொருவருக்கு கொடுக்கிற தெய்வம் அல்ல. உங்களுக்கு வைத்திருக்கிற சமாதானத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு கர்த்தர் கொடுக்கிறவர் அல்ல. உங்களுக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள், நன்மைகளை எடுத்து இன்னொருவருக்கு கொடுக்கிறவர் அல்ல நம்முடைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கானதை அவர் நமக்கே தருகிற தேவன். அதை இன்னொருவருக்கு கொடுக்காதபடி அதை கவனமாக வைத்து நமக்கு தருகிற தேவன். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய இந்த காலை வேளையில் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துவோமா? ஆமென், ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு என்னது தேவை என்பது நம்முடைய பரம தகப்பனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் நாம் அவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நாம் சொல்ல ஆயத்தமாக இருப்போம் என்றால் நம்ம தேவைகளை சந்திக்க கர்த்தர் இந்த காலை வேளையிலே ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எத்தனையோ பிள்ளைகள் இந்த காலை வேளையில் ஆண்டவரே மனம் பதறி போய் சோர்ந்து போய் ஏதோ ஒரு விஷயத்தில் தளர்ந்து போய் இருக்கிறாங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா. பலனற்ற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே, நீங்கள் கவலைப்படாதுங்க, நான் உங்களை விசாரிக்கிற தேவன். நீ கவலைப்படாத, நான் உனக்காக கருதுகிற தேவன். நீ கவலைப்படாத, நான் உன்னை கவனித்துக் கொள்ளுகிற தேவன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஆண்டவரே தெய்வ பிள்ளைகள் அப்படியே ஏற்றெடுத்து தெய்வ சமூகத்திலே தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு இருதயங்கள் உமக்கு நேராக திருப்புவீராக. தகப்பனே, ஹல்லேலூயா. அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலேயும் சமாதானம் அற்று போயிருக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், சஞ்சலத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களிலே இருதயங்களிலேயும் ஆளுகை செய்வதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. சகலவும் அப்பாவுடைய கரத்திலே தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் தயவாய் பொறுத்தும் நீ மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.